ஸோ அவங்கள எமோஷ்னலாக ஹர்ட் பண்ணாதீங்க. விமனை புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விமனோட எமோஷன்ஸை ஹர்ட் பண்ணாமல், அவளோட எமோஷன்ஸை டச் பண்ணாமல் இருந்தோன்னு வைங்களேன், அவள் எமோஷனலாக அவளை பிரேக் டவுன் பண்ணாமல் இருந்தோன்னு வைங்களேன், அவளை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அவள் கவிதை மாதிரிங்க, அழகாக அவளை படிக்கலாம். ஆனால் we need to make sure அந்த அவளோட எமோஷனல் பார்ட்டை வந்து நம்ம எதுவும் வந்து உடைக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இன்னொருத்தர் கேவலமாக பேசினா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி தாங்க விமன். நம்ம அசால்ட்டை என்ன பண்ணிடுறோம்னா எல்லோரும் முன்னாடி வந்து அவங்கள இறக்கிடுறோம். இதுவும் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான விஷயம். இது ரெண்டும் ஒரு எமோஷனல் பார்ட்டில் வருது அப்படின்னா, ஃபிசிக்கலாக பார்த்தோன்னா நிறைய பேர் தண்ணியை போட்டு அடிக்கிறாங்க. நான்லாம் பார்த்தோன்னா தண்ணியை போடாமையே பார்த்தோன்னா அடிக்க மாட்டேன், பட் ஸ்டில் வீட்டில் சொல்லுவாங்க, அதை விட கேவலமாக பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏ அஃப்கோர்ஸ் ஐம் அ சைக்காலஜிஸ்ட், ஐம் ட்ரைங் வெரி வெரி ஹார்ட் டு பி எ மென், மேபி எ ஜென்டில்மென். ஸ்டில் எனக்குள்ளே இருக்கிற அந்த பியர்மென் என்ன ஆயிடுறோம் அப்படின்னா